பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா பால் வந்து உறைய வைக்கிற வேலை இருந்தது. பாலை நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நல்லா கெட்டியான தயிர் இருக்கும். கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்துச்சு. ஆனால் பழுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. சரி துவையலுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஊர்லேருந்து கொஞ்சம் தேங்காய்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஏன்னா இங்கே தேங்காய் வந்து 30 ரூபா 28 ரூபா அந்த மாதிரி தான். சரின்னு சொல்லிட்டு அந்த தேங்காவையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. சோளம் வந்து கட் பண்ணுறதுக்கோ இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கோ நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு கத்தி வச்சுருப்பேன். நம்ம வீட்டில் கத்தி வந்து ஷார்ப்பு உடஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும்ல, மட்டையாக இருக்கும்ல, அந்த கத்தியில் வந்து நம்ம சோளத்தை வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தோமா நல்லா ஷார்ப்பாக நம்மளோட சோளம் எல்லாமே அப்படியே முத்து முத்தாக வந்து உதிர ஆரம்பிச்சிரும். இந்த கத்தி வந்து என்கிட்ட ஒரு 6 வருஷமாக இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. நான் வந்து சோளம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையால் அப்படி எடுத்தோமாவே நம்மளோட சோளம் எல்லாமே சூப்பராக வந்து நல்லா முத்து முத்தாக வர ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷின்லாம் வாங்கி காசை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.